பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். சாம்ஸ் 102. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். இந்த நாள் ஆயத்த நாள். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை அவருடைய இரக்கத்தினால் நடத்தினார். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வாரத்தை ஆண்டுடைய கிருபையினால் நாம் ஜெயத்தோடு முடிக்கிறோம். தேவன் நமக்கானவைகளை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆயத்தமாவோம். ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பு. என்ன அழைப்பு? மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய, ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வர ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோமா? இந்த நாளிலே ஆண்டுடைய ஆலயத்துக்கு செல்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் போது, ஆண்டவரே உங்கள் சமூகத்துக்கு, உங்கள் சன்னிதானத்துக்கு மகிழ்ச்சியோடு நான் வரணும். நீங்கள் நினைத்தது நடக்காமல் இருந்திருக்கலாம். சில காரியங்களை நீங்கள் நினைக்காததை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஒரு வித்தியாசமான பாதையில் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு செல்லலாம். எதுவானாலும் சரி, கர்த்தரை நம்ம ஆராதிக்க வரும்போது நம்முடைய தேவன் மகிழ்ச்சியின் தேவன். நம்மையும் அவர் மகிழ்ச்சியாக்குகிறார். நம்முடைய மகிழ்ச்சி நமக்கு தெரியும். இந்த சபையில் நீங்கள் நல்லா வசனத்தை கேட்குறவங்க, அதனால் உங்களுக்கு நல்லா நான் போதிச்சிருக்கிறேன். நம்முடைய மகிழ்ச்சி உலகத்தை சார்ந்ததா அல்ல. we all know that. நம்முடைய மகிழ்ச்சியை நிர்ணயிப்பது நம்முடைய குடும்பமோ, நம்முடைய பணமோ, நம்முடைய பொருளோ, நம்முடைய வேலையோ, நமக்கு இருக்கிற பொருட்களோ அல்ல. நம்முடைய மகிழ்ச்சியை தீர்மானிப்பது தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு. ஆமென். salvation is the biggest treasure in the world. தேவன் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறாரே. அழிந்து போக வேண்டிய இந்த ஆத்மாவை கர்த்தர் இன்றைக்கு ஒரு ரிடம்ஷனுக்குள்ளே, மீட்புக்குள்ளே கொண்டு வந்து இன்றைக்கி கர்த்தர் வைத்திருக்கிறாரே. இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி, அதை தான் நாம் இந்த நாளிலே கர்த்தருக்கு கொடுக்கணும். ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு வாங்க, மகிழ்ச்சியோடு வாங்க. கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எனக்குள்ள பாவத்திலிருந்து விடுதலையாக்கியிருக்கார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் அமிழ்ந்து போக வேண்டிய என்னை இன்றைக்கும் எத்தனையோ பேர் என் குடும்பத்தில், என் உறவுகளில், என் நண்பர்கள் வட்டாரத்தில் ரட்சிக்கப்படாமல் அந்த பாவ உலையில் சிக்கியிருக்கிறாங்க. அந்த சிற்றின்பத்தை பெரிய இன்பமாக நினைக்கிறாங்க. ஒரு குடி, ஒரு போதை, உலகத்தில் இருக்கிற அந்த சினிமா இன்பம், கேளிக்கை கூத்து. ஆனால் என்னை கர்த்தர் அதிலிருந்து மீட்டெடுத்து ரட்சித்து அவருடைய விலையேற பெற்ற அன்பை காண்பித்து எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார். பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லாரும் இந்த காலவெளியில் ஆண்டுட்டு சொல்லுங்கள், மகிழ்ச்சியோடு நம்முடைய சமூகத்துக்கு நான் வரணும். அது மாத்திரமல்ல, ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதி முன் வாருங்கள். நமக்குள்ளே ஒரு சத்தம், நமக்குள்ளே இருக்கிற சத்தம் தான் நம்மளை டிசைட் பண்ணும். அந்த சத்தம் பலவீனத்தின் சத்தம் அல்ல, பலமுள்ள சத்தம். தேவன் நமக்குள்ளே ஒரு ஆனந்தத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் ஊற்றா எடுங்க. வேதம் சொல்லுது மகிழ்ச்சியின் ஊற்றுன்னு சொல்லுது. எப்படி கிணத்துலேருந்து தண்ணியை மோண்டு எடுப்போமோ, அழமாக மோண்டு எடுப்போமோ, கர்த்தர் கொடுத்த அந்த சந்தோஷத்தை நாளையில் திரும்ப பெற்றுக்கொண்டு அதை மறுபடியும் ரிவைவ் பண்ணி உள்ளே இருந்து எடுங்க. கர்த்தர் அந்த மகிழ்ச்சியின் சத்தத்துக்காக காத்திருக்கிறார். உங்கள் ஆனந்த சத்தத்துக்காக காத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை சந்திக்க வருகிறார். நம்ம கூடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்ம சபையில் காலை 5, 7, 9 மணிக்கு 3 ஆராதனைகளும், மாலை 6:30 மணிக்கு ஈவினிங் சர்வீஸும் இருக்குது, மாலை ஆராதனை இருக்குது. நீங்கள் வாங்க, மகிழ்ச்சியாக ஆராதிங்க. ஏன்னா அந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்கும் போது வரப்போகிற வாரத்தை கிருபையினால் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். சத்துரு தோற்று போவான், நீங்கள் ஜெயிப்பீர்கள். உங்கள் இருதயத்தில் மகிழ்ச்சியோடு வாங்க, ஆனந்த சத்தத்தோடு வாங்க. கைகளை தட்டி பாட உங்களை நல்லா ரெடி பண்ணுங்க. இந்த பாட்டு பாடலாம், அந்த பாட்டு பாடலாம், ஆராதிக்கலாம், கர்த்தரை தொழுது கொள்ளலான்னு மகிழ்ச்சியோடு வாங்க. அங்கே உங்களுக்கு ஏற்ற வார்த்தையும் கர்த்தர் கொடுப்பார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நடத்துவார். மகிழ்ச்சியாகவும் ஆனந்த சத்தத்துக்காகவும் ஆயத்தமாவோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்தினீர். உங்கள் கரம் தான் நடத்தினது.
எவ்வளவோ சூழ்நிலைகள் மத்தியில் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இந்த மறைவான மன்னாவை கொடுத்து எங்கள் கரங்களை பலப்படுத்தி நடத்தினீங்கப்பா. இந்த நாளிலும் நாங்கள் ஆயத்தமாகிறோம். மகிழ்ச்சியோடு உம்முடைய சமூகத்துக்கு வரவும் ஆனந்த சத்தத்தை நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்யும். எங்கள் அசதி, எங்கள் சோர்வு, எங்கள் பலவீனம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக உடைய பிள்ளைகள் துடிப்போடு எழுந்து உற்சாகத்தோடு எழுந்து உற்சாக பலிகளை நமக்கு செலுத்த ஆயத்தமாகட்டும். கர்த்தர் உதவி செய்து நடத்துக. துதிகள் நமக்கு மேலாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய ஆராதனையில் சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன்.